Hi friends, good morning. Previous video வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் இன்டென்சிட்டி மானிட்டர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ஸ்டாட் பிளாக் டயக்ராம் அப்ளிகேஷன் அட்வான்டேஜஸ் இதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இந்த கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்டிஆர் சென்சார் வந்து யூஸ் பண்ணுங்க. ரியல் டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்படி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு 4.7 கிலோ ரெசிஸ்டர் வந்து என்ன பண்ணிருக்கணும், ஒரு பாட்டம்லையும் டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்டிஆர் சென்சார் 5 வோல்ட் நீங்கள் இன்புட் தரீங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்து எல்டிஆர் சென்சாரும் கிரவுண்ட் பண்ணுற இடத்துல வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்கள். அதோட ரெண்டு மிட் பாயிண்ட்லேருந்து ரெசிஸ்டரோட ஒரு பாயிண்ட்லேருந்தும் எல்டிஆரோட ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணும், அவுட்புட் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுடைய A0 இன்புட்டில் பின்னில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இது வந்து அனலாக் பின், அதனால் அனலாக் பின்னாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், அவுட்புட் டிவைஸ்க்காக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை எந்த விஷயமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ரிலே சர்க்யூட். இந்த டிரைவர் ரிலே சர்க்யூட் எதுக்காக அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். ஆனால் என்னுடைய கண்ட்ரோலருந்து ஒரு அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட். அந்த 5 வோல்ட் வச்சு என்ன பண்ணும், 12 வோல்ட் வந்து ஆன் பண்ணும். ஆனால் அந்த 5 வோல்ட் வச்சு நான் பஸ்ஸை டேரெக்டாக ஆன் பண்ணலாம். ஆனால் எனக்கு என்ன இருக்கும், அதோட சவுண்ட் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ரிலே டிரைவர் சர்க்யூட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்னுடைய அவுட்புட் பின் வந்து என்ன ஆகும், 5 வோல்ட் அவுட்புட் வரும். அந்த 5 வோல்ட் அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய BC547 பேஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் 2.2 கிலோ ரெசிஸ்டர் போட்டு என்ன பண்ணிருக்கேன், இன்புட் வந்து 5 வோல்ட் நான் கொடுத்துருக்கேன். அப்போ என்னோட ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.6 வோல்ட் வந்தால் என்ன ஆயிரும், BC547 வந்து ஆன் ஆயிரும். அப்படிங்கிறப்ப இங்கே வந்து நான் 5 வோல்ட் வரும்போது என்ன ஆகும், அந்த டிரான்சிஸ்டர் வந்து பேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வர கேலண்டரோட வோல்டேஜ் லெவல் வந்து என்ன பண்ணிருக்கேன், லிமிட் பண்ணி எனக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரெசிஸ்டர் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோ ரெசிஸ்டர் போட்டு நான் 12 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 12 வோல்ட் என்ன ஆகும், 10 கிலோ வழியாக இங்கே பாஸ் ஆகும். இங்கே பாஸ் ஆகும்போது இன்னொரு லைன் இங்கே இருப்பாங்க. இந்த லைன் வழியாகவும் காயிலுக்கு இன்புட் போகும். அதே மாதிரி இந்த லைன் வழியாகவும் காயிலுக்கு 12 வோல்ட் வரும். அப்போ வந்து ரிலே ஆன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரிலே ஆன் ஆகாது. எப்போ இங்கேருந்து கண்ட்ரோலேருந்து 5 வோல்ட் வருதோ அப்போ என்ன பண்ணும், இந்த ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகிட்டு பேஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இப்போ பேஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், கலெக்டர் எமிட்டர் வந்து டச் ஆகும். கலெக்டர் எமிட்டர் டச் ஆகும்போது என்ன ஆகும், இங்கிட்டிருந்து கிரவுண்டு இது வழியாக அலோ ஆகும். அதே மாதிரி மேலேருந்து என்ன ஆகும், 12 வோல்ட் வரும். அப்போ என்ன ஆகும், இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 கே ரெசிஸ்டர் இல்லை சார், ஃபஸ்ட் நீங்கள் 12 வோல்ட் இது வழியாக வரும்னு சொன்னீங்க. இப்போ ஏன் சார் கிரவுண்டில் போய் இந்த வழியாக கிரவுண்டு மட்டும் தான் பாஸ் ஆகுது, 12 வோல்ட் பாஸ் ஆகாதான்னு நீங்கள் கேட்கலாம். அட் டைம் என்ன பண்ணுது, இந்த ரெசிஸ்டர் வந்து 2 வோல்டேஜ் வந்து அலோவ் பண்ணாது. அப்போ என்ன மிட்லேயே வந்து பிளாக் பண்ணி வச்சிடும். அப்போ பாசிட்டிவ் வோல்டேஜ் மட்டும் இங்கிட்ட பாஸ் ஆகும், இங்கிட்ட நெகட்டிவ் வோல்டேஜ் மட்டும் பாஸ் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரிலே ஆன் ஆச்சு அப்படின்னா இப்போ அந்த ரிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலி க்ளோஸோட டச் ஆகிருக்கு. இது வந்து நார்மலி ஓப்பன் சைடு வந்து போகும். இப்போ நார்மலி ஓப்பனுக்கு போச்சுன்னா என்ன ஆகும், இந்த பஸ் வந்து இண்டிமேட் ஆகும். உங்களுக்கு ப்ரோட்டேஜ் சிமுலேஷன் வந்து நாங்கள் பஸ்ஸை ரியல் டைம்லையும் கரெக்டாக ஆன் ஆகும் ப்ரோட்டேஜ் சிமுலேஷனில். ஆனால் உங்களுடைய வீடியோவில் வந்து ஆன் ஆகாது. ஏன்னா நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸர் சவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதுக்கான கோடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதுக்கான ப்ரோட்டேஜ் சிமுலேஷன் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ என்ன என்னோட ப்ரோட்டேஜ் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் .h எல்சிடிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். லிக்விட் கிறிஸ்டல் அப்படிங்கிற நேம் என்ன பண்ணுறேன், LCD அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு அதில் 13வது பின்லேருந்து 8வது பின் நான் LCDக்காக யூஸ் பண்ணுறேன். LIIM அப்படின்னா என்னென்னா லைட் இன்டென்சிட்டி மானிட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, லைட் இன்டென்சிட்டி சென்சார்னு சொல்லலாம், இல்லை லைட் டிஃபரன்ஸ் ரெசிஸ்டர்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நான் வந்து LIM மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ லைட் இன்டென்சிட்டி மானிட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பஸ்ஸர் பின் வந்து 7th அடுத்து LCD.begin 16x2 வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் LCD வந்து யூஸ் பண்ண போகிறேன். 0,0 லைட் இன்டென்சிட்டின்னு பிரிண்ட் பண்ணேன். 0,1 ஃபஸ்ட் காலமில் வந்து என்ன பண்ணேன், லைட் இன்டென்சிட்டின்னு பிரிண்ட். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் வந்து எனக்கு மானிட்டர்னு பிரிண்ட் பண்ணேன். பின் மோடில் LIM இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பஸ்ஸர் அவுட்புட்டு டிலே 2000 அப்படின்னு கொடுத்துட்டு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டு இன்ட்டு ADC வேல்யூ ஈக்குவல் டு அனலாக் ரீடு LIM அப்படின்னு கொடுத்து LCD.clear LCD.set cursor 0,0 LCD.print LIM. ஓகே, LIMல என்ன சொல்லுங்கள், லைட் இன்டென்சிட்டி மானிட்டர். அதில் LCD.print ADC வேல்யூ. ஓகே, ADC வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ADC வேல்யூ greater than 700. ஓகே, 700ஓட அதிகமாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணேன், இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பஸ்ஸை ஹை பண்ணேன். இல்லை அதோ லோவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பஸ்ஸை வந்து லோ பண்ணிடுறேன். இன்டென்சிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்னு சொல்லி எனக்கு லோ பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதில் இந்த வீடியோ வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த அனலாக் ரீடு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இதோட ரெசல்யூஷன் லெவல் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத யாராவது இன்டிமேட் பண்ண முடியுமா? எனக்கு நம்ம யூஸ் பண்ணுற ADC வந்து ரெசல்யூஷன் பிட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத யாராவது இன்டிமேட் பண்ண முடியுமா? ஓகே, ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து எத்தனை பிட் ADC யூஸ் பண்ணுறோம்னு கேட்குறேன். அந்த எத்தனை பிட் ADC யூஸ் பண்ணுறோம், 8 பிட்டால் 10 பிட்டால் 12 பிட்டால் இல்லை 16 பிட் ADC யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த கோடை என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இப்போ வந்து கோடிங் என்ன ஆகுது,
கம்பைலிங் ஆகுது. கம்பைலிங் ஸ்கெட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு போய்ட்டு ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு என்னுடைய ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு LIM இதில் வந்து என்ன பண்ணுறேன், inno.x. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணிட்டேன். இதோட டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம பில் பண்ணோம். 251 வந்து நம்ம பில் பண்ணியிருக்கோம். பில் பண்ணதை வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து சிமுலேஷனை ப்ளே பண்ணுறமாங்க. ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லைட் இன்டென்சிட்டி மானிட்டர் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து நான் வேல்யூஸை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடுறேன். அப்போ என்னாகும், நம்மளோட அப்ஸ்ட்ராக்டில் வந்து லோவாக இருந்தாலும் ஹையாக இருந்தாலும் நம்ம வந்து இன்டிமேட் பண்ணுற மாதிரி போடணும். ஆனால் என்னுடைய கான்செப்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எபோவாக இருந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ண இன்டிமேட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எபோ கொண்டு போகிறேன். 195, 327, 4 700க்கு மேலே போயிட்டாவே எனக்கு என்ன ஆயிடும், பஸ் வந்து ஆன் ஆயிடும். 700க்கு பிலோ வந்துச்சு அப்படின்னா பஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஓகே, இந்த கான்செப்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.